பயம், எப்படியாவது உயிர் போயிடும், எப்படியும் போகத்தான் போகுது. உங்களை யாராவது இன்னும் 100 வருஷம் வாழ போறீங்களா? வாழ போறீங்களா? போக இருக்க மாட்டிய, நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்கப்படாது. ஏன்னா இப்பவுமே பிரயோஜனம் இல்லை. 100 வருஷம் வாழ்ந்தா யோசிச்சு பாருங்க. வாயில ஒரு பல்லு இருக்காது, கண்ணுல பார்வை இருக்காது, தலையில ஒரு முடி இருக்காது, ஒரு டைப்பா போவிய. எஸ்தர்ம்பியா, நான் எஸ்தர்ல ரூத்துமா, பேசாம இருக்க வேண்டியதானே. கண்ணும் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது. கண் தரையில நடக்கும் போதே என்ன படியா ஏறுறது. ராத்திரில பாத்ரூமுக்கு போறது 10 தடவை லைட்டை போட்டு போறது. தனித்தனி பாத்ரூம் இருந்தா பரவாயில்ல, பிள்ளைகளுக்கெல்லாம் எரிச்சலா இருக்கு. இந்த கலடு சாக மாட்டேங்குது. இந்த ஏச்சு உங்களுக்கு தேவையா? போகும்போது உயிர் டக்குன்னு போயிடும். நாமன்னு சொல்லுங்க. சும்மா 100 வருஷம் வாழ்வது. ஆண்டவருக்காக இயேசுவே 33 வருஷம் தானே இருந்தார். உனக்கு என்ன அதை விட ஆசை? 70 பலத்தின் மிகுதினால், அவ்வளவுதான். நான் 70 தாண்டிட்டேன். அப்புறம் பலத்தின் மிகுதினால் 80. அதுக்கப்புறமெல்லாம் போனஸ் தான். எந்த நேரம் போகுதுன்னு சொல்ல முடியாது. இருக்கிற காலமெல்லாம் பிரயோஜனமா இருக்கணும். ஆமே. நீங்க இருக்கிறீங்களா? சபைக்கு வந்துட்டு போறீங்க, சந்தோஷம். உங்களால ஆண்டோடைய ராட்சியம் கட்டி எழுப்பப்படுதா? சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை, நாங்க இந்தியாவில் சொல்றது, வாரத்துக்கு ஒரு தடவை இயேசுவை பற்றி சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷத்துல 50 பேருக்கு சொல்லலாம். 50 பேரும் சபைக்கு வரலனாலும் 10 பேராது வருவான். அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆளை நடத்துங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 52 வாரத்துல ஒரு ஞானஸ்தானத்தை கொண்டு வாங்க. ஒரு வருஷத்துல உங்க சபை ரெட்டிப்பாகும். அப்படி அந்த விஷன் 2020 7 டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிரேயர், எவாஞ்சலிசம், சர்ச் பிளானிங், சர்ச் growth, ட்ரைனிங் லீடர்ஸ், டெவலப்பிங் லீடர்ஸ், மிஷன், அதான் இப்போ செய்துட்டு இருக்கோம். ஃபைனான்ஸ், எல்லாத்துலேயும் உங்கள் பங்கு இருக்கணும். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் உங்கள் பங்கு இருக்கணும். டெய்லி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு போகிறோம். நாங்கள் எத்தனை தடவை நான் யூஏக்கு வந்திருக்கேன். இந்த மிஷன்ஸ் பேசுனது இல்லை. எங்கள் சபைகளில் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. குடிசை போல சின்ன செட்டில் ஆராதிச்சாலும் மிஷனரி காணிக்கை எடுத்து அனுப்புகிறாங்க. ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க வட இந்தியாவுக்கு. அவங்களுக்கு சொந்த நிலைமை கிடையாது, கட்டடம் கிடையாது. ஆனால் மிஷினரி காணிக்கை எடுப்பான். எனக்கு பார்த்தா கண்ணீர் வரும். அவங்க சரியா சாப்பாடு கிடையாது, ஆனால் மிஷினரி காணிக்கை எடுக்கணுங்க ஒரு தாகம் அவங்களுக்குள்ள வந்துட்டுது. பல டீமுகள் தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாவுக்கு போகிறாங்க. வட இந்தியா ஒன்றும் தம்பி சொன்ன மாதிரி அங்கே ஆளே இல்லாமல் நமக்கு சபைகள் இருக்குது. நமக்கு இது சொல்றது இல்லை. 3000 சபை இருக்குது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 8000 சபை அசம்பிளி சபைகள் இருக்குது. நாங்கள் வர்ற நேரங்களில் இதை பற்றி பேசாமல் பொதுவாக பிரசவம் பண்ணிட்டு போயிடுறோம். எல்லா ஸ்டேட்லையும் நமக்கு ஊழியம் இருக்குது. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா ஸ்டேட்லையும். 3வது அவர்களுக்கு இருந்த டிஸ்ஓபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. எபிரேயர் 4:6 வாசிங்க. எபிரேயர் 4:2 வாசித்தோம்ல. எபிரேயர் 4:6. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும். கீழ்ப்படிதல் இந்த மிஷன்ஸ் கன்வென்ஷன் நாங்கள் எதிர்பார்க்கறது தான். ஒவ்வொருவரும் இந்த திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இது என்னமோ ஒரு திட்டம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் ஒரு கோல் மூலம் ஒரு ப்ராஜெக்டாக வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறோம். இது எல்லாமே நீங்கள் செய்யணும். ப்ரேயர் எல்லாரும் செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லாரும் செய்யணும். ஒவ்வொரு சபையும் கிளை ஊழியங்களை ஆரம்பிக்கணும். இங்கே ஆரம்பிக்க முடியாட்ட இந்தியாவில் ஆரம்பிங்க. ஒவ்வொரு சபையும் இங்கே இருக்கிறவங்க கிளை ஊழியங்களை ஆரம்பிங்க. லேண்டு வாங்கி கொடுங்க, கட்டடம் வாங்கி கொடுங்க. வட இந்தியாலாம் ஒரு 2 லட்சம் செலவழிச்சா ஒரு கட்டடம் கட்டிடலாம். தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கூடுதல் வருது. உங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க, ஒரு ஆலயத்தை கட்ட உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, அவன் என்னத்தான் இருந்தாலும் ஊழியத்துக்கு வரட்டும். என்ன வேலை செய்தாலும் ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்துங்க. இது ஒன்றுக்கு தான் பல்லவத்தில் பலன். பெரிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சரிதான். அவங்க
நம்ம கம்ப்யூட்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க யார, அந்த மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸ். அவர் எவ்வளவு இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன். அவர் சொன்னதை நான் பேப்பர் கட்டிங் வச்சிருக்கிறேன், இந்த பணத்தால் எனக்கு ஒரு பயனும் இல்லை. லட்சக்கணக்கான கோடிகள் உள்ள ஒரு ஆளுடைய வாயிலிருந்து வருது. குறுகிய கால அளவில் ஆயிரக்கணக்கான கோடி இல்ல, லட்சக்கணக்கான கோடி. அப்படிப்பட்டவர் சொல்றாரு, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரே பிரயோஜனம் சொன்னா ஆண்டவருக்காக வேலை செய்யறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. டிஸ்ஓபீடியன்ஸ் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான் சொல்றேன். 4வது ஸ்லோத்ஃபுல்னஸ். யோசுவா 18:1 வாசித்தோம், 18:3 வாசிங்க. யோசுவா 18:3 சீக்கிரம் முடிக்கிறேன். 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். அசதி, லேசினஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஒரு இடத்துல அவிசுவாசம் சொன்னேன், பயன் சொன்னேன், கீழ்ப்படியாமை சொன்னேன். எல்லாத்தையும் விட மோசம் என்னது? அசதி. காலையில் எழும்பி ஜெபம் பண்ண முடியல, அசதி. நான் இன்னைக்கு சொன்ன ஆச்சரியப்படிய 3:30 மணிக்கு தான் இன்னைக்கு காலையில் தூங்கி 5 மணிக்கு எழும்பிட்டேன். 1.5 மணி நேரம் தான் தூங்கினேன். சில தேவைகள் நிமித்தம் நான் முடிச்சிருக்க வேண்டியது ஆயிட்டு. அசதி இருக்கும், ஜெபம் பண்ணுங்க. உலகம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்தில் போய்கிட்டு இருக்கு, வேகமா போய்கிட்டு இருக்கு. சபை தான் இன்னும் மாட்டு வண்டி காலத்தில் போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோவா போகுது. உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனிகளும் பாருங்க எவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்க. இது ஆவிக்குரிய ஒரு ஸ்தாபனம், இது எவ்வளவு வேகமா வேலை செய்யணும். தேசத்தை சுதந்திரங்கன்னு சொல்லி எத்தனை 1000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு ஏசு சொல்லி. எங்களை விட திறமை உள்ள ஆண்கள் பெண்கள் இங்க இருக்கிறீங்க. நீங்க முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்படலை ஒழிய திறமை இல்லாதவர்கள் அல்ல. நீங்க கல்விமான்கள், நல்ல திறமை உள்ளவர்கள், அறிவாளிகள். இதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க எந்த சபையில் அங்கத்தினராக இருந்தாலும் அந்த சபை வளர்ச்சிக்கு, அசம்பிளிஸ் ஆஃப் காடுங்க ஒரு ஆர்கனைசேஷன் கண்ணோட்டத்தில் நான் சொல்றேன். எந்த சபையில் நீங்க இருக்கீங்களோ அங்க அந்த சபையின் மூலமாக ஜெபத்திலும் பொருளாதாரத்திலும் மிஷனரி தரிசனத்தில் நீங்க முன்னணியில் நில்லுங்க. உங்க சபை உங்கள் மூலம் வளர்றத பாஸ்டர் சொல்லணும். சுறுசுறுப்பா இருங்கள், வேகமா வேலை செய்யுங்கள். இயேசு சீக்கிரம் வருகான்னு 2ஆம் வருகை குறித்து பேசுறேன். முதல் வருகையை பற்றிய தெரியாத மக்கள் நம்ம தேசத்துல கோடிக்கணக்கில் இருக்காங்க. இயேசு ஒருவர் வந்ததே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். தேசம் ஆயத்தமா இல்லை. யூஏ ரட்சிக்கப்படணும், இந்தியா ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லா மாநிலங்களும் நமக்கு சபை இருக்கிற ஒரு நல்ல குட் நெட்வொர்க்கிங் இருக்கு, முன்னால போல இல்லை. நல்ல திறமை உள்ள பாஸ்டர்ஸ் வட இந்தியாவில் இருக்காங்க. நாம் அனுப்புனது அல்லாம அங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்று கர்த்தருக்காய் செய்யணும். அதுல என்னுடைய பங்கு, என்னுடைய செய்தியின் நோக்கம் நற்செய்தி அறிவித்து சபைகளை நிறுவுதல். நற்செய்தி அறிவிக்கிறதுல உங்க பங்கு இருக்கணும், சபையை ஸ்தாபிப்பதில் உங்க பங்கு இருக்கணும்.